கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். நாம் கர்த்தரை சேவிக்கும் போது ஒரு பயத்தோடே நாம் சேவிக்க வேண்டும். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம், தேவனுக்குரிய பயம் எப்போதும் நம் இருதயத்துல இருக்க வேண்டும். கர்த்தர் கிருபையுள்ளவர், அன்புள்ளவர் என்றெல்லாம் சொல்லுகிறோமே தவிர அவருக்குரிய பயத்தையும் கனத்தையும் நாம கொடுக்கறதே கிடையாது. ஏனோ தானோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்கும் போது தேவ தூதன் வானத்திலிருந்து சொன்ன ஒரு வார்த்தை, இப்போது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. யாருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு மறு பேச்சு பேசாமல் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்குத்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். ஏதோ ஆலயத்திற்கு ஒரு வாரம் போயிட்டு அடுத்த வாரம் போகாமல் விட்டு விடுவது, அந்த மாதிரி நிற்கிற வாழ்க்கை இல்லை. தொடர்ச்சியாக போக வேண்டும். 2வது, பயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஏனோ தானோன்னு ஆராதிக்கிறது இல்லை. சிலரெல்லாம் சர்ச்சில் பாட சொன்னா வாயை திறக்கவே மாட்டாங்க, வாயை மூடிட்டே இருப்பாங்க. கையை தட்டி பாட சொன்னா கையை தட்ட சங்கடப்பட்டுட்டு கையை தட்ட மாட்டாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க, கையை உயர்த்துறதுக்கு கூட வைக்கப்படுவாங்க. நல்லா கவனிங்க, இதெல்லாம் எதை குறிக்கிறது தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாததை குறிக்கிறது. கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 115:13 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. நாம் அவருக்கு பயப்படும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை கற்றுக் கொடுத்து வளர்க்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுடைய படிப்பை, எதிர்கால திட்டங்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நிறுத்துவார். நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏதோ ஒரு 4 பேருக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாய் இல்லாதபடி பல பேருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க, பல நபர்களுடைய இருதயத்தை பலப்படுத்த, பலருடைய காயங்களை கட்டுவதற்கும் கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நிச்சயம் நம்மை உயர்த்தும், நம்மை ஆசீர்வதிக்கும். God bless you. Amen. Amen.